ராஜா வன்னௌ விசுத்தாம் அபியத் சமக்ஷம் மாம் லோகவாத ஸ்ரவணாதஹாசி ஸ்ருதஸ்ய கிம் தத் சதிருஷம் குலஸ்ய. அடுத்த ஸ்லோகத்துல மாத்தினுட்டாளாம். அவரை போய் கேள்வி கேட்டு அவர் ஏதோ குத்தம் சாட்டுற மாதிரி கேட்கறது சரியில்லை. அவர் கல்யாண சாரித்திரம் கொண்டவர், நன்மையத்தவர், வேற ஒண்ணு நினைக்காதவர். நான் பூர்வ ஜென்மாவில் பண்ண பாப்போம் எல்லாம் ஒன்றாக திரண்டு வந்திருக்கு இந்த சமயத்துல. கல்யாண புத்தேஹே அதவா தவாயம் ந காமச்சாரோ மயி சங்கனீயஹ மமைவ ஜன்மாந்தர பாதகானாம் விபாக விஸ்பூர்ஜதுர பிரசஹ்யஹ. சுந்தரகாண்டத்தில் அப்படிதானே, நான் 10 மாசம் இந்த சிறைவாசத்தை அனுபவிக்கிறேன்னா மமைவ துஷ்கிருதம் கிஞ்சிது மகதஸ்தி நசம்சயகான ஆஞ்சநேயன்ட்ட சொல்லி வருத்தப்படலையா? அரண்ய காண்டத்துல சுவாமி ராமன் கதறலையா? நான் பண்ண பாப்போம் என்ன போல பாப்பி உலகத்துல கிடையாதுடா லக்ஷ்மணா, இல்லைன்னா இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அப்பாவை பறிகொடுத்தேன், அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்தேன், ராஜ்யத்தை இழந்தேன், பந்துக்களை விட்டு பிரிஞ்சேன், இவ்வளவும் போராதுன்னு சீதையும் பறிகொடுத்து இப்ப ஆண்டி ஆட்டமா நிக்கிறேனேடா. நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் சோகேன சோகோ ஹி பரம்பராயாஹ மாமேதி பிந்தன்னே ஹிருதயம் மனశ్చ பூர்வம் மயானூனமபிப்சிதானி பாபானி கர்மாணி அசகிருத்கிருதானி தத்ராய மத்யாபதிதோ விபாகஹ துக்கேன துக்கம் யதஹம் விஷாமிஹி ராஜ்ய பிரணாசஹ ஸ்வஜனீர்வியோகஹ பிதுர்விநாசஹ ஜனனீ வியோகஹ சர்வாணி மே லக்ஷ்மண சோகவேகம் ஆபூரயந்தி பிரவிசிந்திதானி. நினைக்க நினைக்க அதிகமா துக்கத்தை ஜாஸ்தி படுத்துறதுடா. சிந்திதானி விசிந்திதானி பிரவிசிந்திதானி பூரயந்தி ஆபூரயந்தி பிரவிசிந்திதானி சர்வம் து துக்கம் மம லக்ஷ்மணேதம் சாந்தம் ஷரீரே வனமேத்யசூன்யம் சீதா வியோகாத் புனரப்யுதீர்ணம் காஷ்டைகி இவாக்னிஹி சகசா பிரதீப்தஹ. இத்தனை சிரமங்களும் இத்தனை நாளா சீதை பக்கத்தில் இருக்கிற மட்டும் தெரியல. இப்ப சீதையை பறி கொடுத்த உடனே காஞ்சு போன விறகுல அக்னியை வச்சா எப்படி குப்புன்னு பத்தி எரியுமோ அந்த மாதிரி நெஞ்சு பத்தி எரிகிறது துக்கத்தாலங்கிறாள் சுவாமி. இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னா பூர்வம் மயானூனம் அபிக்சிதானி பாபானி கர்மாணி அசகிருத்கிருதானி. கணக்கு வழக்கு அடங்காமல் அசகிருத்து பல முறை திரும்பி திரும்பி பூர்வ ஜென்மாவில் பாபம் பண்ணிருக்கேன். அப்படிதான் மகான்கள் எல்லாரும் கஷ்டம் வரபொழுது அப்படிதான் சொல்லியிருக்கா. வேற ஒருத்தன் எனக்கு தீங்கு அழைத்து விட்டான்னு யாருமே சொன்னது கிடையாது. தமயந்தியும் நூனம் ஜென்மாந்தர கிருதம் பாபமா பதிதம் மகது பூர்வ ஜென்மால பண்ண பாப்போம். இப்படி எனக்கு ஆதரவா யாரோ 4 பேர் வந்தா அவளுக்கு இப்படி சிரமம் வந்து கொடுத்தே தாப்பப்பட்டு அன்னைக்கு சாயங்காலம் சேது தேசத்துக்கு சுபாகு சுபாகு என்று ராஜா அந்த சேது தேசத்துல வந்து சேர்ந்தாளாம். சாயான்னே சேதி ராஜஸ்ய சுபாஹோ சத்யதர்ஷினஹ. ராஜமாதா சுபாகுடைய தாயார், சுபாகுடைய அப்பா வீரபாகுன்னு பேரு. வீரபாகு தவறி போயிட்டார், விதவையா இருக்காள் ராஜமாதா. அந்த ராஜமாதாவிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்தாள். நான் நல்ல வம்சத்துல பிறந்து நல்ல வம்சத்துல வாழ்க்கப்பட்டவள், ஏதோ சந்தர்ப்பவசத்தால் இப்படி கஷ்டம் வந்திருக்கு, நீங்க எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுக்கணும். பர்த்தாவை விட்டு பிரிஞ்சிருக்கும்படியான ஒரு தௌர்பாகிய ஸ்திதி. இப்ப அவரை திரும்பி அடையிற மட்டும் எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுக்கணும். அம்மா உன்னை பார்த்தா நல்ல வம்சத்துல பிறந்தவளா தெரியுது, நான் அடைக்கலம் கொடுக்கிறேன், கவலைப்படாத. என் ஆட்களை எல்லாம் அனுப்பிச்சு பல திக்குகள் அனுப்பிச்சு உன் பர்த்தாவை தேட சொல்றேன். வசஸ்வமயி கல்யாணி பிரீதிர்மே பரமாத்வயி மிருகயிஷ்யந்தி தே பத்ரே பர்த்தாரம் பத புருஷாமமா. என்னுடைய ஆட்கள் எல்லாம் உன்னுடைய பர்த்தாவை போய் 4 திக்குகள்லையும் தேடுவார்கள் அப்படின்னு ஆறுதலா பதில் சொன்னாள் ராஜமாதா. இன்னொரு விஷயம் சொன்னாலாம், நான் இப்ப ஏதோ சந்தர்ப்ப விஷயத்தால உங்கள்கிட்ட வந்திருக்கேன், ஆனா இருந்தாலும் நான் ராஜவம்சத்துல பிறந்தவள், அதனால சில காரியங்கள் என்கிட்ட கொடுக்கப்படாது, சில காரியங்கள் தான் செய்வேன். வேற ஒருத்தருடைய பாதத்தை போய் காலப்படின்னு சொன்னா நான் பிடிக்க மாட்டேன். உச்சிஷ்டம் மிஞ்சி போயிருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேன்னு சரியில்லை. உச்சிஷ்டம் நைவ புஞ்சி யாம் ந குர்யாம் பாததாவனம். அதே மாதிரி நச்சைவ புருஷானன்யானி பிரபாஷேயம் கதஞ்சனா. அந்நிய புருஷர்கள்ட்ட போய் பேசும்படியாக என்ன சொல்லப்படாதுன்னா அந்நிய புருஷர்கள்ட்ட பேச மாட்டேன், பதிவிரதா தர்மம் இல்லை, பேச மாட்டேன். சரி, எல்லாத்துக்கும் ஒத்துணுட்டாள்.
ஏதன் மத்தியில் இங்க ராஜமாதாவுடைய அடைக்கலத்தில் தமயந்தி இருக்கிற பொழுது நளன் இடுப்புல ஒரு துண்டாட்டமா தமயந்தியுடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு பாகத்தை கட்டின்னு வந்திருக்கானே, அவன் காட்டு பிரதேசத்துல வரபொழுது காப்பாத்தனம் காப்பாத்தனம்னு ஒரு குரல் கட்டுது. யாரு குரல் கொடுக்கிறா உடனே போய் ரட்சிக்கணும்னு அபயம் கொடுத்துட்டே ஓடினான். அது க்ஷத்திரிய ரத்தமோனோ, க்ஷத்திரியன்கிற சப்தத்துக்கு எவன் பிரஜைகளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை போக்கி வைப்பனோ அவனுக்கு தான் க்ஷத்திரியன் பேரு. க்ஷதாத்கிலத்ராகதயித்யுதக்ரஹ க்ஷத்ரஸ்ய சப்தோ புவனேஷு ரூடஹ ரகுவம்சத்துல மகாகவி காளிதாசன் சொல்லுவர். உடனே அபயம் கொடுத்துட்டே ஓடினான். அங்க அக்னிக்கு நடுவுல சுருண்டு கிடக்கான் கர்கோடகன் என்ற நாகம். உடனே ஓடி போய் எடுத்து அக்னியிலேருந்து வெளியில் எடுத்து காப்பாத்தினான். மாபைரி தினலச்சோக்வா மத்தியமக்னே பிரவிஷ்யதம் ததர்ஷநாகராஜானம் ஷயானம் குண்டலீகிருதம். உடனே காப்பாத்தின உடனே கர்கோடகன் சொன்னானா, நான் உனக்கு ஏதாவது பெரிய உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சில அடிகள் நீ எண்ணிண்டே நடந்து போகும், அப்ப நான் உனக்கு பெரிய உபகாரம் பண்ண போறேன், பெரிய ஸ்ரேயஸ கொடுப்பேன். பதானி கணயன் கச்ச ஸ்வானி நைஷதகானிசித் தத்ர தேகம் மகாபாஹோ ஸ்ரேயோதாஸ்யாமி யத்பரம். பரம ஸ்ரேயஸ கொடுப்பேன்னு சொன்னானாம் கர்கோடகன். எண்ணிண்டே போறா. சம்ஸ்கிருதத்துல தான் எண்ணுவா. பழைய காலத்து சம்ஸ்கிருதம் தான் நடைமுறை பாஷையாகவே இருந்தது. ஏகம் துவே த்ரீணி சத்வாரி இப்படி எண்ணிட்டு போற பொழுது தச, 10வது அடியில தச அப்படின்னு எண்ணினா. உடனே டக்குன்னு கடிச்சு விட்டானாம் கர்கோடகன். ஏன் கடிச்சேன்னா, நீ தானே கடிக்க சொன்னேன்னா. நான் தசைங்கிற சப்தத்துக்கு நவுன சஞ்ஞாபதமா எடுத்துட்டா 10ன்னு அர்த்தம், எண்ணிக்கையா அர்த்தமாகும். கிரியாபதமா வர்பல் ஃபார்மா எடுத்துட்டா கடின்னு அர்த்தமாயிடும். நீ கடிக்க சொன்ன, நான் கடிச்சு விட்டேன். ததசங்க்யாதுமாரப்தம் அதசத் தசமே பதே தஸ்ய தஷ்டஸ்ய தத்ரூபம் க்ஷிப்ரமந்தரதீயதஹ. அப்படி கர்கோடகன் கடிச்ச உடனே ரூபம் மாறி போய் கைகாலெல்லாம் சூம்பி போய் கரிக்கட்டை ஆட்டமா ரொம்ப குரூபத்தை அடைஞ்சு விட்டான் நலம். உடனே கர்கோடகன் கேட்டானா, நான் உனக்கு உபகாரம் பண்ணேன், நீ எனக்கு பதிலுக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும்னு எதிர்பார்த்து நான் பண்ணல. நீ எனக்கு உபகாரம் பண்ணாமல் இருந்தா கூட அபகாரம் பண்ணாமல் இருக்கலாமே. இப்படி என் ரூபத்தையே, எப்பேற்பட்ட ரூபம், மன்மதன் பார்த்து பொறாமப்படக்கூடிய ரூபத்தை போய் திடீர்னு ஒரு க்ஷணத்துல இப்படி மாறும்படியா செஞ்சு விட்டியே, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டாலாம். கர்கோடகன் உடனே சமாதானம் பண்ணி, நான் வாஸ்தவத்துல உங்களுக்கு துரோகம் பண்ணல, உங்களுக்கு உபகாரம் பண்ணிருக்கேன், யோஜனை பண்ணி பாருங்கோ. தத கர்கோடகோ நாகஹ சாஹந்த்வயன்னி வாக்கியமப்ரவீத் மயாதே அந்தர்ஹிதம் ரூபம் நத்வான் வித்யுஹு ஜனாயிதி. உனக்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. இப்ப கஷ்டம் வந்திருக்கக்கூடிய நிலையில உங்களை உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கப்படாது. தெரிஞ்சுனுட்டா என்ன சொல்லுவா, போறான் பாருங்கோ, யாரும் தெரியுமா, நலன் சக்கரவர்த்தியா இருந்தான் சார், சூதாட்டத்துல போய் எல்லாத்தையும் இழந்துட்டா, இன்னைக்கு திண்டாடி ஆண்டிகா தெருவில் நிற்கிறான்னு ஒருத்தர் சொன்னா பொறுக்குமா அந்த வார்த்தை? ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டா சந்தோஷப்படுவா பந்துக்கள் எல்லாம். வாழ்ந்தவன் நொடிச்சு போயிடப்படாது. வாழ்ந்தவன் நொடிச்சு போயிட்டா அதை போல ஒரு பெரிய சிரமம் கிடையாது. வாழ்ந்தவன் நொடிச்சு போனா எப்படி இருக்குமோ, நொடிச்சு போன ஐஸ்வர்யத்தை போல ஜெகன்மாதா சீதை அசோகவனத்துல இருந்தாலும் திருஷ்டாந்தம் சொன்னார் அங்க வால்மீகி. ருத்திம் நிபதிதாம் இவ ராஜாஜி சொல்ற பொழுது, லைக் ப்ராஸ்பெரிட்டி சங்க் இன் அன்மெரிட்டட் ரூயின். இவன் ஏதோ தப்பு தண்டா பண்ணா அதனால நொடிச்சு போனா கூட பரவாயில்லை, ஒரு தப்பும் பண்ணாமல் by a quirk of fate one who is condemned to the bottomless pit of life, அவனை பார்க்கிற பொழுது எவ்வளவு தாபமா இருக்கும், எவ்வளவு சோச்சனீயமான விஷயம் அது. ப்ராஸ்பெரிட்டி சங்க் இன் அன்மெரிட்டட் ரூயின். அதனால்தான் அன்மெரிட்டட்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டாருங்க. ரொம்ப ரசமான பதப்பிரயோகம். அந்த மாதிரி நீ தெருவில் வந்து இப்ப சிரமப்பட்டு நிற்கக்கூடிய, இடுப்புல வஸ்திரம் கூட சரியா இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை 4 பேர் பார்த்து உலகம் பேசப்படாது. உனக்கு வந்திருக்கக்கூடிய அவஸ்தையானது, your adversity should not be publicized. It must remain a private suffering with you. Let it not become a matter of public knowledge. அதுக்காக தான் வேணும்னு ரூபத்தை மறைச்சே. அது மாத்திரம் இல்ல, இவன் திரும்பி ராஜ்யத்தரைகிற மட்டும் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு வழி தரணுமோ, ஏதாவது வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். ராஜாவா இருக்கக்கூடியவன் போய் வேலை கேட்டா வேலை கிடைச்சிடுமா? ரொம்ப பெரிய விவிஐபியா போயிட்டான்னா அதுல சிரமங்கள்லாம் ஜாஸ்தி உண்டு. ஈ cannot remain anonymous. அவன் சாதாரணமா தெருவில் போக முடியாது, ஒரு கடையில போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வர முடியாது, ஒரு கரிகா வாங்கிட்டு வர முடியாது. What we consider to be the normal activities of life, they are all denied to the great VVIPs. ஏன்னா fame always exacts its own price. அது என்ன பிரைஸ்ங்கிறது
ரொம்ப சிரமம். சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா அதுல எத்தனையோ சிரமங்கள் எல்லாம் உண்டு. ஒரு பெரிய பதவி உலகம் முழுக்க கொண்டாடுறதே ஆஹா நித்தியம் பேப்பர்ல படம் வந்து இருக்கேன்னு சாதாரண ஜனமா இருக்கக்கூடியவன் நினைக்கிறான். ஆனா அதுல எவ்வளவு அவஸ்தை இருக்குன்னு அங்கதான் அவனுக்கு தான் தெரியும். only the wearer of the crown knows where it hurts இல்லையா. அதனால uneasy lies the head that wears the crown. அதனாலதான் ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் ஏற்பட்டது. ராஜாவா இருக்கக்கூடியவன் எங்க போய் நான் உத்தியோகத்துக்காக வந்திருக்கேன்னு இன்னும் ராஜாவிடத்துல போய் நிற்க முடியுமா? இது எவ்வளவு தைரியம், அது நிற்க முடியுமா? இந்த ரூபம் மாறி போயிடுச்சுனாக்கா அனானிமஸா இவன் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு அப்புறம் when the time is opportune you can again make a bid to regain his kingdom. அதனால உனக்கு அனுகூலம் தான் பண்ணேன், நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணல. இங்கேருந்து நேர கோசல தேசத்துக்கு போங்கோ. கச்சராஜன் இதசூதஹ பாஹுகோஹமிதி ப்ருவன் சமீபம் ருதுபர்ணஸ்ய சஹிச்சைவாக்ஷனை புனः இக்ஷ்வாகுகுலஜ ஸ்ரீமான் மித்ரஞ்சைவ பவிஷ்யதி பவிஷ்யசி யதா க்ஷஜ்யः ஸ்ரேயசா யோக்ஷ்யசே ததா ததா. ரித்துபர்ணன் என்ற ராஜா இருக்கான். இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவன். அவன் கணன வித்தியை அக்ஷ வித்தியில மகா நிபுணன். அவனிடத்துல போய் பாவுகன் என்ற பெயரோட அங்க போய் வேலை பார்க்கணும். பாவுகோகம் இது புருவன்னு பேரை மாத்திண்டு ரூபத்தை மாத்திண்டு அங்க போய் வேலை பார்த்தா உகந்த காலத்துல கணன வித்தியை அவன் மூலமா கிரகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அப்படி கணன வித்தியை பெற்றுக்கொண்ட உடனே மறுபடியும் உங்களுக்கு ஸ்ரேயஸ் காலம் பிறந்துடும், சௌபாகிய காலம் பிறந்து போயிடும். உங்களுடைய காலம் நல்ல காலமா மாறுடுத்து. இனிமேல் நாம் யாருன்னு உலகத்துக்கு தெரியப்படுத்திக்கலாம்னு உங்களுக்கு எப்ப தோணுறதோ, உங்கள் பழைய ரூபத்தை அடையணும்னு எப்ப தோணுறதோ அப்ப என்ன நீங்கள் ஸ்மரணம் பண்ண வேண்டும். இப்ப நான் கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தை தரிச்சுண்டு என்ன ஸ்மரணம் பண்ணா ஸ்வரூபம் ஜயதா திருஷ்டும் இச்சேதாஸ்துவம் நரர்ஷபா சம்ஸ்மர்த்தவ்யஸ்ததா தேகம் வாசஸ்சேதம் நிவாசயேஹே இத்யுக்த்வா பிரததௌ தஸ்மை திவ்யம் வாசோ யுகம் ததா. இப்படி சொல்லி திவ்யமான 2 வஸ்திரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சுட்டானாம் கர்கோடகன். இந்த வஸ்திரத்தை இடுப்பு பக்கத்துல கை இடுக்கல அப்படி அடக்கி வச்சிருந்தான். நேர அயோத்தியில போய் ரித்துபர்ணத்துல பாவுகன் என்ற பெயரோட இவன் பிரதானமா அங்க சமையல்காரன் உத்தியோகம் தான். அங்க ரசபாச்சகனாக பரிச்சாரகனுடைய வேலை தான் பிரதானமா பார்க்கிறான். நல பார்க்கமோனும் நல்லா சமைக்க தெரியும். அங்க பரிச்சாரகனுடைய வேலை. அதே ராஜ்யத்துல தான் அதே ராஜாவிடத்துல தான் வார்ஷ்ணேயன் நலனிடத்துல முதல்ல சாரதியா இருந்தவன். அவன் அங்க போய் சாரதியா சேர்ந்திருக்கான். இது இப்படி ஒரு பக்கம் இருக்க, பீமராஜா தமயந்தியுடைய மாதா பிதா 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் இப்படி கஷ்டம் வந்து பேரம்பேத்தியை கொண்டு விடும்படியா இங்க ஏற்பாடு பண்ணிவிட்டா. பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருக்கா தெரியலையே கவலைப்பட்டு 4 திக்குகள்லையும் நல்ல சிறந்த வேத வித்துகள் எல்லாம் பிராமணோத்தமர்களுக்கு எல்லாம் அனுப்பினார் பீமராஜா. அப்படி கிளம்பி வந்தவர்கள்ல சுதேவர் என்று ஒரு வேத வித்து. அவர் ரொம்ப நாளா பல வருஷங்களாக அந்த விதர்ப தேசத்திலேயே பரிச்சயமானவர். அவர் தற்செயலா இந்த சேது தேசத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்த வேத வித்துகளுக்கெல்லாம் உட்காத்தி வச்சு அன்னம் பரமாறக்கூடிய வேலை தமயந்திக்கு. அன்னம் பரமாறின் இருக்கிற போது 4 முறை அவர் பல பதார்த்தங்கள் கொண்டு வந்து பரமாறுற போது கவனிச்சாள். இவள் தான் தமயந்தியின் தீர்மானம் பண்ணிவிட்டாராம் சுதேவர். இவள் தான் தமயந்தியின் தீர்மானம் பண்ண இடத்துல அந்த அத்தியாயத்தை படிச்சா சுந்தரகாண்டம் படிக்கிறோமா பாரதம் படிக்கிறோமா சந்தேகம் வந்துடும். அப்படி சீதையை பார்த்து ஆஞ்சநேயன் எப்படி தீர்மானம் பண்ணாரோ அந்த ஸ்லோகங்கள் ஆல்மோஸ்ட் வர்பட்டிமா பல ஸ்லோகங்கள் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கார் வியாசாச்சாரியார். தர்க்கயாமாஸ பைமீதி காரணீஹி உபபாதயன்னு. இது பாரதம். சாம்பிளுக்கு ஒரு 4-5 ஸ்லோகம். என்ன இன்னும் அரை மணி நேரம் கூட இல்ல பூர்த்தி பண்ணி ஆன நல சரித்திரத்தை. பெரிய சரித்திரம் 28 அத்தியாயம் இருக்கணும். அதனால மேல 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 களை பாஞ்சுட்டே போகும் சரித்திரம். தர்க்கயாமாஸ பைமீதி காரணீஹி உபபாதயன்னு. இது பாரதம். தர்க்கயாமாஸ சீதேதி காரணீஹி உபபாதிபிஹி. ராமாயணம். இவள் தான் தவைத்தியா இருக்கணும் தகுந்த பல காரணங்களால் தீர்மானம் பண்ணலாம். ஆஹா காமபோகைஹி பிரியைர்ஹீனஹ ஹீனம் பந்துஜனேன ச தேகம் சந்தாரயந்தீம் ஹீஹி பர்த்ருதர்ஷனகாங்க்ஷயா. போக வஸ்துக்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காள், பந்துக்களை விட்டு பிரிஞ்சிருக்காள். She has apparently nothing to look forward to in life. ஆனா உயிர் வாழ்ந்திருக்காளே, இவ்வளவு நைராஷ்யத்துக்கு நடுவில் உயிர் வாழ்ந்திருக்காளே. காரணம் என்ன? என்னைக்காவது ஒரு நாளைக்கு பர்த்தாவோட சேர முடியும் என்ற நம்பிக்கையில வாழ்ந்திருக்காளாம். பர்த்ரு தர்ஷனகாங்க்ஷயா. அதே மாதிரி சுந்தரகாண்டத்துல காமபூகை பிரியைர்ஹீனா
சக்கினா பந்துஜனேன சஹ தாரயத்யாத்மனோ தேகம் தத் சமாகமகாங்ஷினி. அதே பாவம் அங்க பிரதமா விபக்தி, இங்க துதியா விபக்தி, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த தமயந்திய பார்த்தா நலந்தானே பரம சந்தோஷப்படுவன். எப்படி ராஜாவா இருக்கக்கூடியவன் ராஜ்யத்தை விட்டு இழந்தவன் திரும்பி ராஜ்யத்தை அடைஞ்சால் சந்தோஷப்படுவனோ அந்த மாதிரி இவளை பார்த்த உடனே நலன் பரம சந்தோஷப்படுவனே. அஸ்யானூனம் புனர்லாபாத் நைஷத பிரீதிமேஷ்யதி ராஜா ராஜ்யாத் பரிப்ரஷ்டஹ புனః ப்ராப்யேவ மேதினிஹீம். அங்க ராமாயணத்துல அஸ்யானூனம் புனர்லாபாத் ராகவ பிரீதிமேஷ்யதி ராஜா ராஜ்யாத் பரிப்ரஷ்டஹ புனః ப்ராப்யேவ மேதினிஹீம். புகையால் சூழப்பட்ட நெருப்பை போல இருக்காளாம். அதாவது அந்த நெருப்புடைய பூர்ணமான தேஜஸ், பூர்ணமான காந்தி வெளிப்படாமல் மங்கி கிடக்கிற மாதிரி காட்சியளிக்கிறாளாம். நிபத்தாம் தூமஜாலேன பிரபாம் இவ விபாவசோஹோ. அங்க ராமாயணத்துல சொல்ற பொழுது பினத்தாம் தூமஜாலேன ஷிகாமிவ விபாவசோஹோ துல்யசீல வயோயுக்தாம் துல்யாபிஜன சம்ருதாம் நைஷதோர்கதி வைதர்பீம் தஞ்சேயமசி தேக்ஷணஹ. இந்த நலனுக்கும் தமயந்திக்கும் என்ன பொருத்தம், என்ன பொருத்தம்? எப்படிதான் தெய்வம் சேர்த்து வச்சுதோ இந்த தம்பதிகளை தெரியலையே. வயசாலே, ரூபலாவண்யத்தாலே, குணத்தாலே, சீலத்தாலே, நடத்தையால, நல்ல படிப்பால, மேதாவிலாசத்தால, காந்தியால, ஓஜஸ்தால, பராக்கிரமத்தால, நல்ல வம்சத்தில் பிறப்பால, எல்லா விதங்களிலும் துல்யசீலவயோ யுக்தா துல்யாபிஜன சம்விருதஹ நைஷதஹ அர்ஹதி வைதர்பீம். இந்த ரெண்டு ராஜ்யத்தையும் சொல்றாள். நிஷத தேசம், விதர்ப தேசம். ரெண்டு தேசத்துக்கும் பெருமை கொடுத்து நைஷதோர்கதி வைதர்பீம். நிஷத தேசத்துக்கு தலைவன் நைஷதம், விதர்ப தேசத்துல ராஜகுமாரியாக தோன்றினவள் வைதர்பி. வைதர்பிங்கிற சப்தமானது ருக்மிணியையும் குறிக்கும். அவளும் இங்க விதர்ப தேசத்துல வந்து அவதாரம் பண்ணதுனால இந்த இடத்துல பிரகிருதத்துல தமயந்தியை குறிக்கும். நைஷதோர்கதி வைதர்பீம் தஞ்சேயமசி தேக்ஷணா. ராமாயணத்துல துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம். துல்யசீல வயோ யுக்தாம் என்பது பாரதம், துல்யசீல வயோ விருத்தாம் என்பது ராமாயணம். துல்யாபிஜன சம்விருத்தாம் பாரதம், துல்யாபிஜன லக்ஷணாம் ராமாயணம். ராகவோர்கதி வைதேஹீம் தஞ்சேயமசி தேக்ஷணஹ இமாம் அசிதகேசாந்தாம் சதபத்ராய தேக்ஷணாம் சுகார்ஹாம் துக்கிதாம் திருஷ்ட்வா மாமாபி வ்யததே மனஹ. இந்த தமயந்தியை பார்த்த உடனே என் மனசும் துடியா துடிக்கிறதே நினைச்சாராம் சுதேவர். பாதி சாப்பாட்டுல சாப்பாடு அப்படியே நின்று போடுத்து இப்படி நினைச்சு நினைச்சு உருகிறார். இவர் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் கரைச்சு குடிச்சவர். அவர் பிரம்மனிஷ்டையில் இருக்கக்கூடிய பெரிய ஞானி நிலையில் இருக்கக்கூடியவர். நான் இதெல்லாம் கடந்து போயிட்டோம், சுகதுக்கங்கள் உலகத்திலிருந்து இருக்கும், அனித்தியம், நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது நினைச்சேன். எனக்கே மனசு இவ்வளவு தூரம் துடிக்கிறது. நான் இவளை பார்த்து நலனுக்கு எவ்வளவு தூரம் துடிக்கும். மாமாபி வ்யததே மனஹா. அது மாத்திரம் இல்ல, இவர் தூதுவராதானே வந்திருக்கார், போஸ்ட்மன் உத்தியோகம் தானே. போஸ்ட்மன் டெலிவர் பண்ற போது, லெட்டர் டெலிவர் பண்ற போது ஒரு இடத்துல மஞ்சள் தடவி இருக்கக்கூடிய பத்திரிகையா இருக்கு. மஞ்ச பத்திரிகை வந்திருக்கேங்கிறதுனால இவன் பால் பாயசம் வச்சு சாப்பிடல. இன்னொரு இடத்துல கருப்பு பார்டர் போட்ட ஒரு ஆசௌச்சத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு கடிதமா வந்திருக்கு. அதுக்காக இவங்க போய் உடனே ஸ்நானம் பண்றானா, 10 நாள் ஆசௌச்சத்தை கொண்டாடி இருக்கானோ, ரெண்டுக்குமே இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த நியூஸ் ஆனது whether it is good news or bad news, the news does not affect the deliverer of the news. He is concerned only with delivery of the mail. He is not concerned with the contents thereof. He is not affected thereby. அந்த மாதிரி தான் ஆஞ்சநேயனும் அப்படிதான் போனார் சுந்தரகாண்டத்துல. இங்க சுதேவரும் அப்படிதான் வந்திருக்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னா தமயந்தி இருக்காளான்னு பார்க்கணும். இருந்தாள்னா எங்க இருக்காள், எப்படி இருக்காள் திரும்பி போய் பீமராஜா இடத்துல சொல்லணும். This is all my brief. I am not supposed to be emotionally involved in this whole matter. ஆனா எனக்கே மனசு இவ்வளவு தூரம் துக்கப்படுறதுன்னு சொன்னா டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடிய நலனுக்கு எவ்வளவு தூரம் தாபப்படும். இமாம் அசிதகேசாந்தாம் சதபத்ராய தேக்ஷணகாம் சுகார்காம் துக்கிதாம் திருஷ்ட்வா மமாபி வ்யததே மனஹ. அங்க ராமாயணத்துல இமாம் அசிதகேசாந்தாம் சதபத்ர நிபேக்ஷணம், இங்க சதபத்ராய தேக்ஷணம், அங்க சதபத்ர நிபேக்ஷணம் சுகார்காம் துக்கிதாம் திருஷ்ட்வா மமாபி வியதிதம் மனஹ. வியதிதம் ராமாயணம்,
மமாபி வியததே மனஹா பாரதம். மமாபி வியததே மனஹா. இப்படி பல தகுந்த காரணங்களால இவள் தான் தமயந்தியா இருக்கணும் தீர்மானம் பண்ணி இதுக்குள்ள மோர்ஞா மட்டும் வந்துருச்சு. இவ்வளவு தீர்மானம் பண்றதுக்குள்ள நீதானே தமயந்தின்னு கேட்டுவிட்டார். மோர் பரமாறுற பொழுது உங்களுக்கு என்னமா தெரிஞ்சதுன்னா, உனக்கு தெரியலையாவா, ஞாபகம் இல்லையா, நான் சுதேவராச்சே, உங்க அப்பாவுடைய ராஜ்யத்துல நீ சின்ன குழந்தையா இருக்கிற போது உன்னை தோல் எடுத்து போட்டு வளர்த்தவனாச்சே, எனக்கு அடையாளம் தெரியாமல் போகுமான்னு சொன்னால் ரெண்டு பேரும் கண்ணீர் பெருக்கி அழறாள். பாவ பிரகர்ஷத்துல வேற ஒரு தோழி பார்த்து ராஜமாதாவிடத்துல கொண்டு போய் சொல்லிவிட்டாள், இந்த புதுசா ஒரு ஸ்திரீ வந்தாலே, யாரோ ஒரு வேதத்துக்கு பரமாற போனாள், ரெண்டு பேருமா சேர்ந்து அழுதுன்னு இருக்கா, பாதி சாப்பாட்டுல ஒன்னும் புரியல, விஷயம் புரியல. ராஜமாதா வந்து விசாரிச்சாள். இன்னாலும் தெரிஞ்சின்ற உடனே தமயந்தி அழைச்சிட்டு போய் தானே தன் கைப்பட ஸ்நானம், மங்கள ஸ்நானம் எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாள். மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு ஸ்நானம் பண்ணி வைக்கிற போது தேய்ச்சி பார்த்தாலாம் அந்த ராஜமாதா. வீரபாகுடைய பத்னி சுபாகுடைய மாதா தேய்ச்சி பார்த்தாள். தேய்ச்சி பார்த்தா நெத்தியில ஒரு மச்சம் இருக்கு தமயந்திக்கு. அது பர்த் மார்க், பிறக்கிற போதே ஏற்பட்ட ஒரு மச்சம். அது இதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணி விட்டாள் தமயந்தின்னு. ஆஹாஹா, அம்மா எனக்கு நீ அக்கா பொண்ணம்மா, உங்க அம்மா வந்தாலும் அக்கா தங்கைகள். உங்க தாத்தாவா இருந்தவர் தசார்ண தேசத்துக்கு அதிபதியாக சுதாமானு பேரு இவருக்கு. சுதே தசார்ணாதிபதேக சுதாமகா சாருதர்சனகா. அப்பேற்பட்ட சுதாமா என்ற ராஜாவுக்கு பெண்களாக நாங்க ரெண்டு பேரும் பிறந்தோம். பீமராஜாவுக்கு உங்க அம்மாவை விவாகம் பண்ணி கொடுத்தாரப்பா. நான் வந்து இங்க வீரபாகுவுக்கு வாழ்க்கப்பட்டேன். நான் விவாகமாவதற்கு முன்னாடியே உங்க அம்மா உன்னை கர்ப்பத்தில் வச்சிருக்கிற போது, பிரசவத்துக்காக பிறந்தாத்துக்கு வந்திருக்கிற போது நான் இருந்தேன் எங்க பக்கத்துல. பிறக்கிற போது இப்படி ஒரு மச்சத்தோட பிறந்த உடனே எங்க அப்பா இது மாதிரி பேத்தி பிறந்திருக்காளேன்னு சொல்லி ஜோதிஷாஸ்திரத்துல நிபுணர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மச்சத்தால பின்னாடி வரக்கூடிய அறிகுறி என்னன்னு கேட்டாள். அப்படி கேட்ட உடனே இந்த பெண் பெரிய சக்கரவர்த்திக்கு வாழ்க்கப்பட்டு பரமக்ஷேமமா அகண்டமான சாம்ராஜ்யத்துக்கு மகாராணியா பிரகாசிக்க போறாள்னு சொன்னாலே ஜோதிஷாஸ்திரத்துல நிபுணர்கள் எல்லாம் அந்த வார்த்தை மகான்களுடைய வாக்கெல்லாம் பொய்யா எடுத்து இப்படி வந்து கஷ்டப்பட்டு ஒரு படிப்பெண்ணாட்டமா யாருன்னு அடையாளம் தெரியாமல் உன்னை வச்சு இப்படி ரட்சிக்கும்படியான ஒரு அவஸ்தை வந்துட்டே, கவலைப்படாதேம்மான்னு சொல்லி அவளுக்கு சமாதானம் பண்ணி பட்டு வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து உடுத்திக்க சொல்லி ஆபரணங்களை கொடுத்து தரிக்க சொல்லி உடனே நல்ல பழுத்த வேதவித்துகள் எல்லாம் எஸ்கார்ட்டா ப்ரொவைட் பண்ணி நல்ல உத்தமமான ரதத்துல ஏற்றி இவளை வேதவித்துகளுடைய பராமரிப்புல பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாள். சித்தியா இருக்கக்கூடிய இந்த ராஜமாதா, சேது தேசத்து ராஜமாதா அங்க வந்து சேர்ந்தாள். பொண்ணு வந்துட்டாலும் ஒரு பக்கம் சந்தோஷம், இந்த மாப்பிளையை கண்டுபிடிக்க முடியல. உடனே பர்த்தாவை விட்டு பிரிஞ்சிருக்கோமே அது அப்படியே அரிச்சு எடுத்துன்னு இருக்கு தமயந்திக. மாதாவிடத்துல போய், அம்மா நான் ஒரு தந்திரம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், தந்திரத்தால் தான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், ஏன்னோ இப்படி ஒரு புத்தி தோணி இருக்கு, ஆனா இது ரகசியமா நீங்க வச்சுக்கணும், அப்பாவிடத்தை தெரிவிக்கப்படாதுன்னு அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து ஒரு தந்திரம் பண்ணாள். பர்த்தாவை அடையறதுக்காக இப்படி ஒரு உபாயத்தை கையாண்டு பல இடங்கள்ல வேதவித்துகள் எல்லாம் சொல்லி அனுப்புறாள். பல திக்குகள்ல பல தேசங்களுக்கு போனோமவா. இவ சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை போகக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் சொல்லணும். இந்த ஸ்லோகத்துக்கு யாராவது பதில் சொல்றாளான்னு பார்த்து, யாரு பதில் சொல்றா என்ன பதில் சொல்றான்னு தெரிஞ்சுட்டு வரணும். இதுதான் இந்த வேதவித்துகளுக்கெல்லாம் பிரீஃப். என்ன ஸ்லோகம் சொல்லி அனுப்புறாள்? கொனுத்வம் கிதவச்சித்வா வஸ்திரார்த்தம் பிரஸ்திதோ மமா உத்ஸ்ருஜ்ய விபினே சுப்தாம் அனுரக்தாம் பிரியாம் பிரியே. கிதவா, என்னுடைய வஸ்திரத்துல பாதி வஸ்திரத்தை அபகரணம் பண்ணிட்டு போனேளே, இப்ப நீங்கள் எங்க இருக்கேள்? கொனுத்வம் கிதவச்சித்வா வஸ்திரார்த்தம் பிரஸ்திதோ மமா உத்ஸ்ருஜ்ய விபினே சுப்தாம் அனுரக்தாம் பிரியாம் பிரியே. இந்த ஸ்லோகத்தை போகக்கூடிய இடங்கள் எல்லாம் கோஷணம் பண்ணிட்டே போனோம். இப்படிதான் அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யாரு பதில் சொல்றா என்ன பதில் சொல்றான்னு தெரிஞ்சு வந்து திரும்பி தமயந்தி இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும். அதுல பர்ணாதர் என்று ஒரு வேதவித்து அவர் புறப்பட்டு போற பொழுது கோசல தேசம் வந்து சேர்ந்தாள். மனசுல ரொம்ப தாபத்தோடு தான் இப்படி சொல்லி அனுப்புறாள், வேற வழி இல்லாமல். இந்த தவிர வேற உபாயம் கிடையாது. இந்த கேள்விக்கு பதில் நலன் ஒருத்தன் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கான்டெக்ட் என்னன்னு அவனுக்கு ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் புரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை ரச்சனம் பண்ணி சொல்லி அனுப்பிச்சிருக்காள். பர்ணாதர் என்ற வேதவித்து கோசல தேசம் போனார். அங்க சமயக்கார உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கானோ பாவுக்கன் என்ற பெயரோட அவன் நலன், அவன் தான் பரமாறுறான் இவருக்கு. இதுல விசித்திரம் என்னன்னாக்க, இவர் சாதாரணமா இலையில உட்காந்து சாப்பிடுற வழக்கம் கிடையாது. இந்த பர்ணாதர் யூகம் பண்ண முடிகிறது, பேர்ல இருந்து யூகம் பண்ண முடிகிறது. பர்ணாதகாங்கிற சப்தத்துக்கு பர்ணம் அத்தீதி பர்ணாதகா, இலைகளுக்கெல்லாம் சாப்பிடக்கூடியவர் பர்ணாதர்.
இலைகளை சாப்பிட்டே கடுமையா தவம் பண்ணக்கூடியவர் அன்னைக்கு இலைய போட்டுண்டு இலையில உட்கார்ந்து சாப்பிட்டா சாதாரணமா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு எழுந்திருந்து கையலம்பக்கூடிய சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை சொன்னார். அவன் இலை எடுக்கிறதுக்காக வந்த பாவுகன் ஸ்லோகத்தை கேட்ட உடனே பதில் சொன்னானாம். வைஹீஷம்யமபி சம்பிராப்தாஹ கோபாயந்தி குலஸ்த்ரியஹ ஆத்மானமாத்மனா சத்யஹ ஜிதஸ்வர்கோ ந சம்சயஹ. உத்தம குலத்தில் பிறந்த ஸ்திரீகள் மகாபதிவிரதைகள் எத்தனை சிரமத்தை அடைஞ்சாலும் தங்களுடைய கற்பால தங்களை காத்துக்கொண்டு புண்ணியலோகத்தை சம்பாதித்துக் கொள்வார்கள். அது மாத்திரமில்ல, தமயந்தி நலன் மேல கோபம் கொள்ளக்கூடாது. தமயந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டாள்னு அவளுக்கு தெரியும். ஆனா நலன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அவளை விட்டு பிரிஞ்சுன்னு அவளுக்கு தெரியாது. உயிரையே இழக்கக்கூடிய ஒரு அவஸ்தைக்கு வந்து இடுப்புல கட்டின்னு இருக்கக்கூடிய வஸ்திரத்தை முதற்கொண்டு பறவைகளுக்கு பறிகொடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் திண்டாடக்கூடிய துர்பாகிய சீலனா இருக்கக்கூடிய நலன் மேல கோபம் கொள்ள வேண்டாம். பிராணயாத்ராம் பரிப்ரேப்சோ சகுனைஹி ஹிருதவாசசஹ ஆதிபிஹி தஹ்யமானஸ்ய ஷாமான க்ரோத்துமர்கதி. சரீரத்துக்கு வரக்கூடியது வியாதி, மனசுக்கு வந்து பாதிக்கக்கூடியது ஆதி. ஆதி வியாதின்னு சொல்ற பொழுது மனசு சரீரம் ரெண்டையும் குறிக்கும். இது ஆதிபிர் தஹ்யமானஸ்யன்னு சொல்ற பொழுது மனசுக்கு எத்தனை கிளேசங்கள் வந்திருக்கு நலனுக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆதிபிர் தஹ்யமானஸ்ய ஷாமான க்ரோத்துமர்கதி. இப்படி பதில் சொன்னா பதில் தெரிஞ்சுட்டு யாருன்னு விசாரிச்சு தெரிஞ்சு விட்டார் பர்ணாதர். பாவுகன்னு பேரு, சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கான் ருத்துபர்ண இடத்துல. விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டு பர்ணாதர் திரும்பி வந்து சொன்னாள், நான் கோசல தேசம் போயிருந்தேன். அந்த இடத்துலதான் பல இடங்களுக்கு போற பொழுது ஒரு இடத்துலையும் பதில் கிடைக்கல. கோசல தேசத்துல மாத்திரம்தான் பதில் கிடைச்சது. இந்த ஸ்லோகத்துக்கு பதில் சொன்னவன் அவன் தேரோட்டியாகவும் இருக்கான், சமையல்காரனாகவும் இருக்கான். நலன் நன்னா சாரத்தியமும் அபூர்வமா பண்ணுவான். அஸ்வ வித்யால மகா நிபுணன் நலன். அந்த நலங்கிற பேர் தெரியாது இவருக்கு, பாவுகன் என்ற பேர் தான். ஆனா ரூபமானது கைகாலெல்லாம் கூனி குறுகி. தமயந்தியுடைய பர்த்தா நலன் எப்படி இருப்பார்னு இவாள்லாம் பார்த்தவா தானே, இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவா அவளுக்கு தெரியும். ஆனா நலனுடைய ரூபம் இல்ல, சொன்னவனுடைய ரூபத்தை பார்த்தா சந்தேகமா இருக்கு. பதில பார்த்தா அவர் தான் நல்லா இருக்கணும்னு தோணுறது. சூதஸ்தஸ்ய நரேந்திரஸ்ய விரூபோ ஹ்ரஸ்வபாஹுகஹ ஷிக்ரயானேஷு குஷலஹ மிருஷ்டகர்த்தா ச போஜனே. அது மாத்திரமில்ல, சமைச்சான்னா இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம், ரொம்ப பிரமாதமான சமையல். மிருஷ்டகர்த்தா ச போஜனே. இதை கேட்ட உடனே தமயந்திக்கு நலனாதான் இருக்கணும் தோணுறது. அவன் சொல்லியிருக்கக்கூடிய பதில் அந்த ஸ்லோகத்தை ரெண்டையும் அப்படியே வந்து சொல்லிவிட்டாள். உத்தம குலத்தில் பிறந்த ஸ்திரீகள் எத்தனை சிரமம் வந்தாலும் தங்கள் கற்பால தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமில்ல, தமயந்தி நலன் மேல குத்தம் சொல்லப்படாது. பறவைகள்கிட்ட வஸ்திரத்தை பறி கொடுத்து மனசுல எத்தனையோ விதமான கிளேசத்தால் தவிக்கக்கூடிய நலன் எவ்வளவு சிரமப்படுறான்னு தெரியுமா? அவன் மேல கோபம் கொள்ளப்படாது. ஷாமான க்ரோத்துமர்கதி. இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே நலனா இருக்கணும் தோணுறது. ரூபத்துல சந்தேகம் இருக்கு. உடனே ஒரு ஏற்பாடு பண்ணணும். இதுவும் அம்மாவை தனியா அழைச்சிட்டு அப்பாவுக்கு தெரியாமல் இந்த ஏற்பாடு பண்றேன். ஏன்னா அப்பா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம் பயம், அப்பாவோட பிரஸ்தாபிக்கிறதுக்கு பயம். இதை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தா சொல்லக்கூடிய அடையாளங்களை வச்சு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு பார்க்கிற பொழுது நலனாதான் இருக்கணும் அப்படின்னு தோணுறது. இத ஊர்ஜிதம் பண்ணிக்கணுமே, அதுக்காக ஒரு உபாயம். அப்பாவிடத்தை சொல்லாமல் அம்மாவிடத்துல போய் சொன்னாள். ஒரு பிராமணோத்தமர வேத வித்த அனுப்ப போறது. அனுப்பி ரிதுபர்ணத்துல சொல்லணும், தமயந்தி வேற வழி இல்லை, ரொம்ப நாள் காத்திருந்து பார்த்துட்டால் பர்த்தாவை திரும்பி அடைகிறதாக தெரியல, அதனால ரெண்டாவது ஸ்வயம்பரம் தீர்மானம் பண்ணிருக்காள்னு போய் சொல்லணும் ரிதுபர்ணத்துல. சுதேவரையே அனுப்பலாம் நினைச்சுட்டு இருக்கேன்மா. ஏன்னா அவர் தான் வந்து என்ன கண்டுபிடிச்சார். முதல்ல சேது தேசத்தில் இருக்கிற பொழுது அந்த கண்டுபிடிச்ச அந்த ராசி பர்த்தாவையும் கண்டுபிடிக்கும்படியா செய்யட்டுமே, அதனால சுதேவர் அனுப்ப போறது அப்படின்னு தீர்மானம் பண்ணாள். மாதா சரின்னு அனுமதி கொடுத்தாள். மாதாவுடைய சந்நிதியிலேயே சுதேவரிடத்துல சொல்லி அனுப்பிச்சாள். தமயந்தி ரொம்ப நாள் காத்திருந்து பார்த்துட்டாள், பர்த்தாவை அடைகிறதாக தெரியல. அந்த பர்த்தாவை இனிமேல் அடையக்கூடிய நம்பிக்கை லெவலுக்கு ரெண்டாவது சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாள்.
ரெண்டாவது சுயம்வரத்துக்கு நாள் நட்சத்திரம் திதி வாரம் கிழமை ஒண்ணும் கிடையாது. இந்த சுதேவர் என்னைக்கு போய் சேர்றாரோ மறுநாள் காத்தால உதயத்தோட ரெண்டாவது சுயம்வரம். இதுதான் விஷயம். இந்த சுதேவரை இப்படி சொல்லி அனுப்பிச்சாள். மனசுல உள்ளூர் தாப்பப்பட்டாலாம். என் பிரபு பரம கருணாமூர்த்தி ஆச்சே, எங்கிட்ட ரொம்ப கரிசனை காட்டக்கூடியவராச்சே, அவருக்கு போய் இப்படி ஒரு மனசு கல் நெஞ்சா போய் மாறி போய் என்ன நடுக்காட்டுல தியாகம் விட்டுட்டு போகணும் தோணித்தே. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை, என்னுடைய போராத காலம் சானுக்ரோஷோ பவான் சதா சம்வృத்தோ நிரனுக்ரோஷா சங்கே மத்பாக்ய சம்க்ஷஜாத். இப்படி சொல்லி அனுப்பிச்சாள். மனசுல தாப்பப்பட்டுட்டே சொல்லி அனுப்பிச்சாள். சுதேவர் நேரம் ருதுபர்ணத்துல வந்தான். வந்தா நாளை கார்த்தால சூரியோதயத்தோட த்விதீய சுயம்வரம் ஏற்பாடு பண்ணிருக்காள் தமயந்தி. இனிமே பர்த்தாவை அடைய முடியுங்கிற நம்பிக்கை இழந்து ரெண்டாவது சுயம்வரத்துக்கு தீர்மானம் பண்ணிவிட்டாள்னு விஷயத்தை சொன்னாள். ரிதுபர்ணா வாஸ் ஒன் ஆஃப் தி டிசப்பாயிண்டட் சூட்டர்ஸ் இன் தி ஒரிஜினல் சுயம்வரா. தனக்கு ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு விட்டேன்னு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. இன்னும் நாளை கார்த்தால போய் வச்சுருக்காளே, அது நாள் சரியா இருக்கா கிழமை சரியா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் யோஜனை பண்ணல. உடனே தேரை போட்டு புறப்படணும்னு ஒரே எண்ணம் தான். இவருக்கு ரெகுலர் சாரதி வார்ஷ்ணேயம், நலனுக்கு ஒரிஜினலா சாரதியா இருந்தவன். அவனை கூப்பிட்டு பூட்டு குதிரை அப்படின்னா எங்க போகணும்னு கேட்டான். நேர விதர்பதேசத்துக்கு போகணும், காத்தால 5 மணிக்கு உதயத்தோட அங்க இருக்கணும்னா. இவ்வளவு தூரத்தை இவ்வளவு குறுகிய காலத்துல கவர் பண்ணோம்னா என்னால முடியாது, நான் வேலையை விட்டாலும் விட்டு விடுறேன். இந்த மாதிரி முடியாத அசாத்தியமான விஷயத்தெல்லாம் கொடுத்தேன்னா என்னால சாரத்தியம் பண்ண முடியாதுன்னு விட்டான். நீங்க வேணும்னா இப்ப பாவுக்கன் வந்திருக்கானே, அவன் ரொம்ப நல்லா சாரத்தியம் பண்ணுவான்னு எல்லாரும் சொல்றா, அவனை வேணா கேட்டு பாருங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, என்ன கூப்பிடாதவங்க. சரி பாவுக்கன் அழைச்சிடுவான்னா, பாவுக்கனுக்கு இந்த விஷயம் ரெண்டாவது சுயம்வரத்துக்காக ஏற்பாடு பண்ணிருக்காள் தமயந்தி. அந்த சுயம்வரத்துக்கு தானே சாரத்தியம் பண்ணிட்டு போகும்படியாத ஒரு நிலைன்னு நினைச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய துக்கம் பாருங்க. சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. தன் பத்னி ரெண்டாவது சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காள், அதுக்கு தானே சாரத்தியம் பண்ணி வேற ஒரு ராஜாவை கொண்டு போய் நிறுத்துறதுனா இதை விட ஒரு பெரிய துக்கம் வேற ஒண்ணு இருக்க முடியுமா? அந்த துக்கத்தை வெளியில காட்ட முடியல. அவன் உடனே சொன்னான், நான் சாரத்தியம் பண்றேன், ஆனா எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துடணும். நான் எந்த குதிரையை கொண்டு வந்து தேர்ல பூட்டினாலும் ஏன் பூட்டுறேன் என்னமா பூட்டுறேன்னு ஒன்றும் கேள்வி கேட்கப்படாது. யூ மஸ்ட் கிவ் மீ ஃப்ரீ ஹேண்ட். ஒரே ஒரு பொறுப்பு தான், காத்தால 5 மணிக்கு விதர்பதேசத்தை சேர்த்து விடுறேன். இருக்கிறதுல ரொம்ப சோனியான குதிரையா பார்த்து பூட்டினாவான். சோனியா வெளியில் தெரியும், அவனுக்கு தான் தெரியும் இந்த சோனி குதிரை தான் ரொம்ப வேகமா போகும்னு அவனுக்கு தான் தெரியும். அதே அஸ்வவித்தியில அவனுக்கு இருக்கக்கூடிய நெடுவு சொலிவு அவனுக்கு தானே தெரியும். இதை பார்த்த உடனே டிஸ்பைட் இஸ் அஷ்யூரன்ஸ் டு தி கான்ட்ரரி, ரிதுபர்ணா could not contain himself. என்ன இது 100 எல்லையே தாண்டாது போல் இருக்கே, ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு யாத்திரைக்கு இந்த குதிரையை கொண்டு போய் போட்டிருக்கே அப்படின்னா. நான் தான் முதல்ல சொன்னேனே, எனக்கு ஆட்சேபிக்கப்படாது, கேள்வி கேட்கப்படாது, எதுவா இருந்தாலும் எங்க பொறுப்புல விட்டுடணும். கார்த்தால 5 மணிக்கு உத்தரப்பிரதேசத்துல கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு, அவ்வளவுதான். சரி, ஏதோ எதுவா இருந்தாலும் உன் பொறுப்பு. so long as you deliver the goods I am not bothered about anything else. ஏறி உட்கார்ந்து விட்டான் ரிதுபர்ணா. இப்ப மனசுக்குள்ள நினைச்சு ரொம்ப தாபப்பட்டானா. நலம் பாவுகனா இருக்கக்கூடிய நலம். ஸ்திரீஸ்வபாவச்சலோலோகே, ஸ்திரீகளுடைய ஸ்வபாவம் கொடுத்தானா, ரொம்ப சரளமான ஸ்வபாவம் தானா. இப்படி திடீர்னு ரெண்டாவது சுயம்பரம் ஏற்பாடு பண்ணி விட்டாலே எந்த ஸ்திரீயாவது செய்வடா? அடுத்த க்ஷணம் அவளை சொல்லி குத்தம் இல்ல, மம தோஷதாருணா, நான் பண்ண குத்தம் தானே, சொல்லாமல் கொள்ளாமல் தியாகம் பண்ண மாட்டேன்னு அவளுக்கு வாக்கு வேற கொடுத்துட்டு அந்த வாக்கையின் மீது தியாகம் பண்ணிட்டு வந்ததுனால தானே இந்த கஷ்டம் வந்திருக்கு. ஸ்திரீஸ்வபாவச்சலோலோகே மம தோஷதாருணா. இப்படி மனசுல ரொம்ப தாப்பப்பட்டானாம். பாகுனா இருக்கக்கூடிய நலம் சாரத்தியம் பண்றான். அது அதிவேகமா வந்துட்டு இருக்கு, தேர் வந்துட்டு இருக்கு. இவன் ரிதுபர்ணா என்ன பண்ணிருக்கான், வெடிகாத்தால உதயத்தோட சுயம்பரம்னு சொல்லியிருக்கார். அங்க போனப்புறம் புது வஸ்திரம் மாத்திக்கிறதுக்கு அவகாசம் இருக்குமோ, அந்த 10 நிமிஷம் கூட அவகாசம் இருக்குமோ இருக்கோ தெரியாது. இது ஒரேடியா லாஸ்ட் மினிட்ல போய் பிடிக்கிற மாதிரி அவ்வளவு வேகமா போக வேண்டியிருக்கு இந்த ரசம். அதனால எல்லாத்துக்கும் நாம ப்ரிப்பேர்டா போயிடுவோம் என்று சொல்லி புதுசா ஒரு மயில்கண் பத்தார் எடுத்து ஜம்முன்னு கட்டிண்டு, இயற்கை விவாகமானவன். பழைய காலத்து ராஜாக்கள்லாம் பல பத்னிகளை விவாகம் பண்ணிப்பாளோனோ அந்த ரீதியில் உபரியா தமயந்தி விவாகம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் தான் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கான் ரெண்டாவது சுயம்பரத்துக்கு. ஏற்கனவே விவாகமான கிரகஸ்தனா இருக்கிறதுனால பஞ்சகச்சம் நல்லா